இந்த ஒரு பொடி மட்டும் அரைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா லேட்டா இருந்துச்சா கூட ரைஸ் மட்டும் வச்சு இந்த பொடியை சேர்த்து கிளறி விட்டுட்டீங்கன்னா வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். தொட்டுக்கிறதுக்கு அப்பளமோ இல்ல ஆம்லெட்டோ போதுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புளியோதரை மிக்ஸ் தாங்க. அதுக்கு முதல்ல நான் அந்த புளியை காய வைக்கிறதுக்காக சும்மா ஒரு பட்டர் பேப்பரை ஒரு எவர் சில்வர் பிளேட் மேல போட்டுக்கிறேங்க. புளி நேரடியா எவர் சில்வர் பிளேட்ல வச்சீங்கன்னா பிளேட் கருப்பு கருப்பா ஆயிரும். அதனாலதான் பட்டர் பேப்பர் வைக்கிறேன். சாத்துக்குடி இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு புளி, அதாவது 2 சாத்துக்குடி அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா 3 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இது எதுக்கு நான் காய வைக்கிறேன்னா சீக்கிரமா வறுபட்டுரும். அதனால இப்ப வெயில் நல்லா கொளுத்துறதுனால சும்மா இதை அப்படியே உதுத்து விட்டுட்டு வெயில காலையில வச்சுட்டு நம்ம மத்தியானம் பொடிக்கும் போது எடுத்துக்கலாம். வெயில வைக்கிறதுக்கு பதிலா அவன் இருந்ததுன்னா இந்த மாதிரி தனித்தனியா பிச்சு போட்டுட்டு அவன்ல ஒரு 20 செகண்ட்ஸ் வச்சீங்க அப்படின்னாவே நல்லா மொறுமொறுன்னு சூப்பரா வறுபட்டுரும். இப்ப பாருங்க, சாயங்காலம் நல்லா எடுத்துட்டேன். இது அந்த அளவுக்கு நான் நினைச்ச அளவுக்கு மொறுமொறு நல்லா காயல, பட் ஆனா இந்த ஈரப்பதம் இல்லாம கொஞ்சம் காந்து வந்திருக்கு. இப்போ இந்த புளிய நான் குட்டி குட்டி பீசஸா கையில பிச்சு போட்டுக்கிறேங்க. ஏன்னா இது மிக்சியில அரைப்படுறதுக்கு வசதியா இருக்கும்ன்றதுனால. அப்படியே பெரிய பெரிய பீசஸா இருந்ததுன்னா மிக்சியில சரியா அரைப்படாது. அதனால குட்டி குட்டி பீசஸா நான் பிச்சு போட்டுக்கிறேன். வெயில்ல வைக்கலனாலும் நீங்க வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா பிச்சு போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் 150 கிராம் டம்ளர் எடுத்திருக்கேங்க. இப்ப இந்த டம்ளர்ல தான் எல்லாமே அளக்க போறேன். 1 டம்ளர் அளவுக்கு வர கொத்தமல்லி, தனியா அது சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். வானிலைய கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா வாசம் வருங்க. இது கலர் மாறி வராது. நல்லா வாசம் வரும்போது எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டிக்கலாம். திரும்ப அதே வானிலையில நான் எடுத்த டம்ளர்ல 3/4 டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு, அதுவும் கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாதுங்க. அதே மாதிரி வறுபடாமையும் இருக்க வேண்டாம். நல்லா பிரவுன் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து போட்டுட்டு ஒரு 20 வரமிளகாய் அதே வானிலையில லைட்டா வறுத்துக்கிறேன். இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்ல, நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வறுத்தாவே போதும். அதையும் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப அதே வானிலையில அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். ஆனா கருப்பு எள்ளு சேர்த்துனீங்கன்னா தான் அவ்வளவு ஒரு மனமா இருக்குங்க. இப்ப 2-3 பொருள் வறுத்ததுனால அந்த கடாய் வந்து நல்லா சூடா இருக்கு. போட்டு ஒரு 20 செகண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா எள்ளு வந்து பொரிஞ்சு வந்துரும், படப்படான்னு வரும். அந்த டைம்ல ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப எள்ளு எடுத்ததுல பாதி, அதாவது 1/4 டம்ளர் எள்ளு எடுத்திருக்கேன். அதுல பாதி வெந்தயம். வெந்தயம் அதிகமா சேர்த்துனா கசக்கும். வெந்தயமும் நல்லா சிம்ல வச்சு பொன்னிறமா வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். வெந்தயம் கரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப கசந்துருங்க. நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா வந்ததுமே அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் அளவுக்கு கல்லுப்பு. இந்த உப்பு கண்டிப்பா பத்தாது சாதம் கலக்கும் போது. ஆனா இப்போதைக்கு ஒரு 1/4 டம்ளர் மட்டும், அதுவும் ஒரு 10 செகண்ட் அல்லது 20 செகண்ட் மட்டும் சிம்ல வச்சு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச பொருள் இருக்கு இல்லையா, அது கூடவே நான் குட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு லைட்டா அது தண்ணி இல்லாம வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வறுபட்டுரும். நான் இப்ப கழுவிட்டு அப்படியே டைரக்டா சேர்த்துட்டேன். இதுவும் கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் மொறுன்னு ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்தது அதே கடாயில புளி நான் குட்டி குட்டியா பிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. அது வந்து எனக்கு 3 டம்ளர் வந்துச்சு அதே டம்ளர்ல. அதையும் உள்ள சேர்த்துட்டு ஒரு அதே மாதிரி ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வறுத்துக்கணும். இது வந்து நல்ல கடாய் சூடா இருக்கு இல்லையா, அது உள்ள சேர்த்ததுமே கீழே அப்படியே அடிப்பிடிக்கிற மாதிரி வருங்க. ஒரு 10 செகண்ட் கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். கலந்து விட்டுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புளி சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இவ்வளவு நேரம் அந்த கடாய் சூடா இருக்கு பாருங்க, அந்த கடாய் சூடுலயே நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். ஆறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு தெரியும். அரைப்படுறதுக்கும் வசதியா இருக்கும். இப்ப நம்ம வறுத்து எடுத்து வச்ச பொருள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இந்த புளியும் பாத்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் ஆறினதுக்கு அப்புறமா. இப்ப அந்த புளியையும் நான் என்ன பண்றேன், இந்த பொருளோடவே நான் சேர்த்துக்கிறேன். இந்த புளியோதரை பொடி ரெசிபி பாத்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சுஜான் ஒரு ஃப்ரெண்டு, அவங்க சொன்ன ரெசிபி தான். எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மிக்சி ஜார்ல நல்லா ட்ரை மிக்சி ஜார்ல போட்டு எடுக்கணும். இது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நான் ரெண்டா பிரிச்சு போட்டுக்கிறேன். நீங்க இதே புளி அவன்ல வச்சிருந்தீங்கனாலும் ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் வெளியில வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு வரும். பாருங்க, நல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபைனா பொடிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா பவுடர் மாதிரி ஆகாது. ஆனா அந்த புளி எல்லாம் நல்லா பொடிஞ்சு வந்துருங்க. ஒரு பாதி தானே போட்டேன், இப்ப இன்னொரு பாதியும் நான் வந்து போட்டுக்கிட்டேன். இதே உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் தான் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த புளி சேர்க்கறதுக்கு முன்னாடி கட்டி பெருங்காயமும் ஒரு 10 கிராம் அளவுக்கு நீங்க கடாயில நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் 2வது தடவை பொடிச்ச பொடியோட முதல் தடவை பொடிச்ச பொடியையும் உள்ள சேர்த்துட்டு மிக்சில சும்மா ஒரே ஒரு திருப்பிக்கிறேன். என்னன்னா எல்லாமே கொஞ்சம் கலந்து வர்றதுக்காக. அவ்வளவுதான். அந்த தட்டுல கொட்டிக்கிறேன். தட்டுல கொட்டுறது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஆறணும். இது மிக்சியில போட்டதுனால கொஞ்சம் சூடாகி இருக்கும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா
ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லனா பிளாஸ்டிக் பாட்டில்ல போட்டுக்கோங்க. எவர் சில்வர்ல எப்பவுமே புளி இருக்கிறது, உப்பு அதிகமா இருக்கிறத போட்டு வைக்க மாட்டோம். அதுதான் ஊறுகாய் எல்லாம் கூட எவர் சில்வர் பாத்திரத்துல நம்ம டப்பால போட்டு வைக்க மாட்டோம். இந்த பொடி 2 மாசம் வரைக்கும் நீங்க வெளியிலேயே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு சாதம் குக்கர்ல தான் வச்சேன், ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப இது தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அதுல கொஞ்சம் கடுகு, தாராளமா கொஞ்சம் கடலை பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகா, அல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, கொஞ்சம் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் நான் வந்து அந்த பொடியில சேர்க்கல. அதே மாதிரி பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமா சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுட்டு இந்த சாதத்தோட நான் கொட்டிக்க போறேன். இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த பொடி 1.5 ஸ்பூன், ஒரு டம்ளர் சாதத்துக்கு 1.5 ஸ்பூன் சரியா இருக்கும். நான் வந்து நல்லா கலந்துக்கிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பொடி அரைக்கும் போது ரொம்ப கம்மியா தான் உப்பு சேர்த்தேன், அதனால கண்டிப்பா உப்பு பத்தாது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இதுல நான் ஒரு வீடியோ மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா, சாதத்துல இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கரும்பு சக்கரை இல்லைன்னா சக்கரை கூட சேர்த்துக்கலாம், இல்ல வெல்லம் பொடிச்சது கூட சேர்த்துக்கலாம். அது அப்பதான் வந்து அந்த புளி சாதத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளவுதாங்க. நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதா இருந்தா அப்பளமோ இல்ல வந்து ஆம்லெட்டோ போட்டு கொடுத்து விடலாம். லஞ்சுக்கும் சூப்பரா இருக்கும். காலையில கலந்து வச்சு மத்தியானம் சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும்.